வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து வீடியோல போப் வந்து ஒரு பைபிள் வாசகத்தை வச்சு ட்ரம்ப் அவர்களை கிளின்னு கீச்சிட்டாரு. அதுக்கு காரணமா இருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீடைலா ரீசெண்ட் வீடியோல பேசியிருக்கோம். ஸோ மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்க. பாகிஸ்தான் வந்து இவங்களோட போரால திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான முடிவு எடுத்தாங்க? சீனாவோட ராணுவ ரகசியத்தை எல்லாம் சில ஹேக்கர்ஸ் வந்து திருடிட்டதா சொல்றாங்க. அது எல்லாமே உண்மையா உருட்டா அப்படிங்கிறதையுமே நேத்து டீடைலா பேசியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து பெர்மனண்டா ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து நன்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ இத்தோட இந்த போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்ன மாதிரியான ட்விஸ்ட்? இந்த போருக்கு நடுவுல உள்நாட்டு போரால சூடான் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து சுடுகாடா மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்கான போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து லெபனானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புலையுமே இருந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பெர்மனண்டா ஓபன் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அவங்களுக்கு நட்பு நாடுகளா இருக்க இந்த சீனா, இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் அவங்களோட கப்பல்கள் மட்டும்தான் உள்ள வர்றதுக்கு அனுமதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவோ இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் எது வந்தாலும் அவங்கள நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஏன் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா, லெபனானுக்கு 10 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிட்டாரு. அதனால ஈரான் வந்து இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இந்த கப்பல் தான் உள்ள வரணும், இவங்க தான் வரணும் அப்படின்லாம் யாருமே இல்லை, எந்த நாட்டோட கப்பல்கள் வேணா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பெர்மனண்டா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் வந்து நன்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இதை இதோட முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரம்ப் அவர் இப்போ புதுசா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் ஓபன் பண்ணாலும் எங்களோட அமெரிக்காவோட கடற்படை அங்க நாங்க வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நாங்க வந்து ஈரான் கிட்ட ஏகப்பட்ட டிமாண்ட்லாம் வந்து சொல்லியிருக்கோம். அந்த டிமாண்ட் எல்லாம் 100% எப்போ வந்து ஈரான் ஒத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த அமெரிக்கா கடற்படையோட முற்றுகை அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நாங்க திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே இந்த போர் வந்து எப்போ முடிஞ்சிருக்கும். அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அடியையும் வாங்கிட்டு நான் தான் இந்த போர்ல வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினே இருக்கிறதுனாலதான் இந்த போர் வந்து கண்டினியூவா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மைதான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து உண்மையிலே ஓபன் பண்ணிட்டாங்க. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரோட பேர் வந்து அப்பாஸ் அராக்சி, அவர் வந்து அபிஷியலாவே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நாங்க வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்க அந்த அணு ஆயுதங்களா இருக்கட்டும், யுரேனியம், இது எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட ஈரான் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக $20 பில்லியன் வந்து நாங்க ஈரானுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மணிக்கான டிமாண்ட் கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு டிமாண்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுக்குமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு டெம்பரரியா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு திரும்பவும் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, லெபனானை வந்து கண்டினியூவா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களை நம்பவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போருக்கு நடுவுல உள்நாட்டு போரால சூடான் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து இன்னைக்கு சுடுகாடா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூடான்ல ஆக்சுவலி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? 2023ல புதுசா ஒரு ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய ராணுவம், அவங்களுக்கு கீழே துணை ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒன்னா இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்துட்டு நீயா நானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு போட்டியா இருந்துச்சு. இங்க நான் தான் கிங்கு, அது யாரு, ஒண்ணு நீயா இருக்கணும் இல்ல நானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து அடிச்சுன்னு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தாலதான் இன்னைக்கு சூடான்ல இருக்க மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்க கடையெல்லாம் வந்து மூடிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கல, மருந்து மாத்திரை எதுவுமே கிடைக்கல. அங்க இருக்க முக்கியமா 42 லட்சம் குழந்தைகள் வந்து சரியான சாப்பாடு இல்லாததுனால, ஊட்டச்சத்து குறைபாடால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் எப்ப எங்க மேல எந்த சைட்ல இருந்து குண்டு வீச போறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இருக்காங்க. அங்க 80% பேர் வந்து விவசாயத்தை தான் வந்து நம்பி இருக்காங்க. இவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க
இந்த அட்டாக்கால அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில தான் சூடானோட மக்கள் வந்து இப்ப இருக்காங்க. மத்த நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா மத்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த பெரிய ராணுவத்துக்கும் இந்த துணை ராணுவத்துக்கும் இந்த போரை நிறுத்தாம தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அணு ஆயுதமா இருக்கட்டும், இல்ல பண உதவிகள் இது எல்லாத்தையும் தான் கொடுத்து இந்த போரை வந்து கண்டினியூவா நடக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அங்க இருக்க மக்களுக்கு யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த போரால அங்க இருக்க மக்கள் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அகதியா ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் வந்துட்டு ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே எவ்வளவு கேர் ஆகும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு சாப்பாடு இருந்தாலுமே அதை வந்து முழுசா சாப்பிடாம தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு தான் அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ வந்து சூடான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சூடானோட துணை ராணுவம் இருக்குல்ல, பொதுவாவே சூடான் வந்து தங்கம் நிறைய இருக்க ஒரு நாடா இருக்கு. அதுலயும் அந்த துணை ராணுவம் அவங்க கிட்ட வந்துட்டு இந்த தங்க சுரங்கங்களா இருக்கட்டும், ஃபேக்டரி எல்லாமே வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதை எப்படியாவது நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ராணுவம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இதனால இந்த போரானது கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. 2023ல நடந்த போர் இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த போர் வந்து முடியற மாதிரி தெரியல. இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து பெர்மனண்டா ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்காவோட கடற்படையை வச்சு நான் உன்னை வந்து பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு நாட்டுக்கு இடையில யார் இங்க கிங் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்காக அங்க இருக்க மக்களை வந்து இந்த அளவுக்கு துன்பப்படுத்துறாங்க. அவங்களுக்கு சாப்பாடே இல்லாத ஒரு நிலைமையில சூடான் இருக்கு. சூடான் நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க ஆனா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கலாம், என்ன மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோ பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இப்போ ஓட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து 1 வீக்கா வந்து கண்டினியூவா போட்டுட்டு இருக்கோம். நாங்க அதுல கூட நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான ஓட் போல் கூட நான் போடுறேன். அதுல மெஜாரிட்டியா என்ன இருக்கோ அந்த டாபிக்கையுமே நான் எடுத்து பேசுறேன். சோ தொடர்ந்து நீங்க கண்டினியூவா சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.